ஒரு முறை சொல்ல விரும்புகிறேன், கவனிங்கள். ஒரு தேவ மனிதன், எனவே அப்படிப்பட்ட நேரங்களில் ஆண்டவர் அந்த குடும்பத்துக்கு ஒரு மனிதனை அனுப்பினார். அவன்தான் சாமுவேல். அப்படிப்பட்ட நேரத்தில் தேவன் ஒரு தேவ மனிதனை அவன் குடும்பத்துக்குள் அனுப்புகிறார். சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில சிலருடைய குறுக்கீடு இருக்கும். நம்ம நினைக்கிறோம் இவர் என்ன சொல்ல போறாரு, இல்ல, தட் இஸ் த இன்டர்வென்ஷன் ஆஃப் காட். அதுதான் தேவன் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற மிகப்பெரிய வார்த்தை. வெள்ளத்தட்டாதீங்க. அது ஒரு சின்ன ஒரு எளிய நபரா இருக்கலாம், ஒரு ஊழியரா இருக்கலாம், யார் வேண்டுமா இருக்கலாம். அந்த நபரின் வார்த்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இங்கே நான் சொல்ல வந்த அந்த கருத்து என்னவன், தேவன் அவர் மௌனமா இருப்பார், அமைதியா இருப்பார். ஆனால் அவர் மௌனம், அவருடைய அமைதியும் கொஞ்ச நாடு தான். தேவன் ஒரு நியாய தீர்ப்பு அந்த குடும்பத்துக்கு அனுப்பினார். 1 சாமுவேல் 2:27 2:27 அது 25 கூட படிக்கிற 25. கர்த்தர் அவர்களை சங்கரிக்க கர்த்த சித்தமாயிருந்தார். பிள்ளையே, மனித அதாவது தேவனுடைய கரங்களில் விழுவது பயங்கரமா இருக்கும். நமக்கு புரியல. They are playing with God. தேவனோடு நிறைய பேர் விளையாடுறாங்க, விசுவாசியம் விளையாடுறாங்க, ஊழியக்காரர் விளையாடுறாங்க. They are playing with God. தலைவர்களே விளையாடுகிறார்கள். தேவன் அவர்களை சங்கரிக்க சித்தமா இருந்தார். அதில் சொல்லப்பட்ட வார்த்தை 27, ஒரு நீண்ட வசனம், 27-36 வரைக்கும் வாசிக்க நேரம் இல்லை. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. சில வசனங்கள் மட்டும் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 2:29. அதாவது, இஸ்ரவேலின் காணிக்கைகள் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படி என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். வைக்கிறேன், என்னை பார்க்கிலும் குமாரரை. இன்னைக்கு அப்படித்தானே சில அந்த அன்பு நம்மளை கண்ணை மூடிடுது. என்னை பார்க்கிற உன் குமாரரை. என கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளை பெற்றோர்களே, ஆண்டவரை விட உங்க பிள்ளைகள் அதிகமா மதிக்கிறீங்களா? லவ் தம். அன்பு கூறுங்க, செய்ய வேண்டியெல்லாம் செய்யுங்க. தேவன் சொல்வார், என்னை பார்க்க உன் குமாரரை. இதுதான் என்னுடைய மிகப்பெரிய தவறு, என்னை பார்க்கலும். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, 1 சாமுவேல் 2:30, இனி அது எனக்கு தூரமா இருப்பதாக, என்னை கனம் பண்ணுவதை நான் கனம் பண்ணுவேன். அதை விட இன்னொரு மோசமான ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம். உன் வீட்டில் ஒரு கிழவனும் இராதபடிக்கு உன் பயத்தையும் உன் பிதாவின் வீட்டாருடைய பயத்தையும் நான் தரித்து போடும் நாட்கள் வரும். பாருங்கள், எவ்வளவு துக்கமான வேதனையான, ஒரு கிழவனும் இராதபடி. அப்படியானால் வாலிபத்திலே கதை முடிஞ்சிடும். அடுத்த வார்த்தை, உன் பயத்தையும் உன் பிதாவின் வீட்டாருடைய பயத்தையும் நான் தரித்து போடும் நாட்கள் வரும். துக்கமான ஒன்று அன்பானவர்களே. அது 1 சாமுவேல் 2:32 கூட. முன்பு மாறாக செய்யப்படும் சகல நன்மைகளுக்கு மாறாக உன் வீட்டிலே உபத்திரவத்தை காண்பாய், உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பதில்லை. இதெல்லாம் துக்கமான ஒரு வார்த்தை, எச்சரிப்பின் வார்த்தை, கண்ணீரின் வார்த்தை. அது மட்டுமல்ல, 2:33, உன் பிள்ளைகளை சரியாய் நடத்தவில்லை என்றால், சரியாய் கண்டிக்கவில்லை என்றால், சரியாய் அவர்களுக்கு நீ போதிக்கவில்லை என்றால், வார்த்தை சொல்லுகிறது அன்பாங்களே, அதாவது உன் கண்கள் பூத்து போக பண்ணும், உன் ஆத்துமா வேதனைப்படுத்தும், உன் வம்சத்துல யாவரும் வாழ வயதிலே சாவார்கள். இது வேதம்தான். இதை போதிக்கிற மக்கள் யாரும் இல்லை, அதை யாரும் விரும்புவதில்லை. உன் வம்சத்திலே யாவரும் வாழ வயதிலே சாவார்கள். அதே மாதிரி சொல்கிறது 1 சாமுவேல் 2:34, உன் 2 குமாரனில் வருவதே உனக்கு அடையாளமா இருக்கும், அவர் இருவரும் ஒரே நாளில் சாவார்கள். இது மகிழ்ச்சியான வார்த்தைகள் இல்லை. உன் வம்சத்தில் யாவரும் வாழ வயதிலே சாவார்கள். அன்பானவர்களே, இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், அன்புள்ளவர். ஆனாலும் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் திரும்ப சொல்லுகிறேன், அதாவது செய்ய வேண்டிய காரியங்களை காலத்திலே செய்யுங்கள், சொல்ல வேண்டிய புத்திமதிகளை காலத்திலே செய்யுங்கள். வேதம் சொல்லுகிறது, எனவேதான் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சாமுவேலுக்கு சொல்லி இருந்தார்.
அந்த வார்த்தை 1 சாமுவேல் 2:35. ஒரு உண்மையான ஒரு ஆசாரை ஏற்படுத்துவேன், அவன் நிலையான வீட்டை கட்டுவான், அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன், என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சர்நாள் நடந்து கொள்ளுவான். இந்த வசனம் சொல்லுகிற வார்த்தை, அன்பானவர்களே, தேவன் சொல்லுகிறார், இது நடக்கும். வேதம் இருந்த வாசித்து பாருங்க, 1 சாமுவேல் 2:36. 2:36. உன் வீட்டால் மீதியா இருப்பவன் எவனும் ஒரு வெள்ளி பணத்துக்காகவும் ஒரு அப்பத்துணைக்காகவும் அவனிடத்துல வந்து பணிந்து, நான் கொஞ்சம் அப்பம் சாப்பிட யாதொரு ஆசாரிய ஊழியத்தை சேர்த்துக் கொள்ளும் என்று சொல்லி கெஞ்சுவான். திரும்ப அந்த வார்த்தையை, ஊழியம் இல்லை, ஆதாரம் இல்லை, அடிப்படை தேவையில்லை, அவன் கெஞ்சுவான். நீங்கள் நானும் கெஞ்சுகிற அளவுக்கு அல்ல, கர்த்தர் மேன்மை வைத்திருக்கிறார், உயர்த்தி இருக்கிறார். அது சொல்லப்பட்டிருக்குது. அது சொல்லப்பட்ட வார்த்தை, கொஞ்சம் அப்பம், கொஞ்சம் சாப்பாடு. அடிப்படை, அதாவது தேவனுக்கு விரோதமாய் நீங்களும் நானும் நடந்தால் ஆதாரம் என்னும் ஆதரவு கோலை அவர் முறிப்பார். அது மாத்திரமல்ல, அதாவது அந்த ஊழியத்தை என்னை சேர்த்துக் கொள்ளும் என்று கெஞ்சுவான். இது நான் சொல்ல வந்த குறிப்பு என்னவென்றால், அன்பானவர்களே, do when God say do. தேவன் ஒன்றை சொல்லும் போது அதை செயல்படுத்துங்கள். இந்த வசனங்கள் எல்லாம் விரும்பாத வசனங்கள். ஆனா உண்மை என்னவென்றால், என்றைக்கு நீங்கள் பொறுப்பற்ற தகப்பனாய், பொறுப்பற்ற ஊழியனாய் இருக்கிறீர்களோ அன்றைக்கு இதெல்லாம் வந்து நடக்கும். irresponsible parents, irresponsible pastors, பொறுப்பற்ற உள்ள நடக்கும் போது வேதம் சொல்கிறது, கவனியங்கள், இந்த காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இன்னைக்கு நான் சொல்ல வந்த வார்த்தை என்னவென்றால், இவர்கள் தேவனை அறிந்தவர்கள் தான், ஆனால் தேவ சத்தத்தை கீழ்ப்படியாதவர்கள். தேவனை அறிந்தவர்கள் தான் தேவ சத்தத்தை செவி கொடாதவர்கள். தேவனை அறிந்தவர்கள் தான் சுயத்தையே சார்ந்து வாழ்ந்தவர்கள். எனவே தேவனை அறிவது முக்கியமல்ல, அவரை சார்ந்து வாழ்வது, அவரையே பற்றி கொண்டு வாழ்வது. தொடர்ந்து இந்த செய்தியை கேளுங்கள். இந்த துக்கமான காரியங்களுக்கு என்ன காரணம்? ஒரு 4 காரியங்களை சொல்ல. நம்பர் 1, தேவன் தந்த நேரங்களையும், தேவன் தந்த சமயங்களையும், தேவன் தந்த கிருபைகளையும் சரியாய் பயன்படுத்தாத காரணம். நிறைய வசனங்களை படித்தேன் கொஞ்ச நேரம் முன்னால. வாலிபத்துல செத்து போவார்கள், நிறைய துக்கமான விரும்பாத வார்த்தைகள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் தந்த நேரங்கள், நான் தந்த வாய்ப்புகள். நீ நிறைய பேர் பார்க்கிறேன், தேவன் தந்த வாய்ப்புகளை பயன்படுத்துவதே இல்லை, அந்த நேரங்களை பயன்படுத்துவதே இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளைகளே, வாய்ப்பு என்பது ஒரு முறைதான். அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாய் பயன்படுத்தி கொள்ளாவிட்டால் வாய்ப்புகளே வராது. ஆப்பர்ச்சுனிட்டி விசிட்டர் ஒரு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், அது பெரிய வாய்ப்பு. உலக கோடிக்கணக்கான பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம். யூஸ் இட் ஃபார் காட், தேவனுக்கு என்பதை பயன்படுத்துங்கள். வசனம் சொல்கிறது, சரியாய் அதை நீங்கள் பயன்படுத்தப்பட வேண்டுமானால் இங்கே 2 காரியம் சொல்ல விரும்புகிறேன். தேவன் தந்த இந்த வாய்ப்புகள், தேவன் தந்த வசதிகள். இதுல இன்னொரு சிறப்பு என்னவென்றால், உங்களுக்கு தெரியாது உங்களுடைய மேன்மை, உங்களுக்கு தெரியாது உங்களுடைய உயர்வு. தேவன் உங்களை உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறார், மேன்மையா வைத்திருக்கிறார். பட் டோன்ட் ட்ரீட் அஸ் a cheap. இந்த அநேக ஊழியர்கள் கூட அவர் மேன்மையானவர்கள், ஆனால் மலிவாக தங்களை மாற்றிக் கொள்கிறார்கள். அற்ப காரியங்களுக்காக, ஒரு வயிற்று குழுவுக்காக, பயன்படாத ஒன்றுக்காக. வேண்டாம். அநித்தியமான உலகம், நித்தியமான தேவன், விட்டுவிட வேண்டாம், அவரை விற்க வேண்டாம். எனவேதான் திருமறை சொல்லுகிறது, அன்பானவர்களே, உங்கள் பிள்ளைகளை திருத்த நீங்கள் தவறி போனால், உங்கள் பிள்ளைகளை திருத்துவதற்கு நீங்கள் அதை அந்த நேரத்தை விட்டுவிட்டால், அன்பானவர்களே, உங்களுக்கும் அந்த துக்கம், உங்கள் சந்ததிக்கும் துக்கம். திரும்ப சொல்லுகிறேன், என்றைக்கு இந்த பிள்ளையை திருத்துவதற்கு நீங்கள் முயற்சி பண்ணலையோ, உங்களுக்கும் கண்ணீர், உங்கள் பிள்ளைகளுக்கும் கண்ணீர். அதனுடைய வேறு உங்களையும் பாதிக்கும். உங்கள் பிள்ளைகள் துக்கப்படும் போது, உங்கள் பிள்ளைகள் கண்ணீர் விடும் போது, அவள் பாடுபடும் போது அது உங்களுக்கும் பாதிக்கும். நிறைய பேருக்கு புரியல, நான் தானே, ஐ கேன் ஃபேஸ் இட். நீங்க தான் இல்லை, உங்களோடு சேர்ந்து அநேகர் பாடுபடுகிறார்கள். கவனியுங்கள். இதை போலத்தான் இது தாவீது கூட சொல்லலாம். தாவீது தன் குமாரனை சரியா நடத்தவில்லை. வாசிக்கிறேன், கேளுங்கள். 1 ராஜாக்கள்
1:6. அதுல ஆண்டு சொல்கிற ஒரு வார்த்தை கவனியுங்கள். அதாவது அவனுடைய தகப்பன் அவனை நீ இப்படி செய்வானேன் என்று அவனை ஒரு காலம் கடிந்து கொள்ளவில்லை. இதாவது பற்றி சொல்லப்பட்ட வார்த்தை. அவன் தகப்பன் நீ இப்படி செய்வானேன் என்று அவனை ஒரு காலம் கடிந்து கொள்ளவில்லை. நிறைய பேர் அப்படி சொல்றது இல்லை. அப்படி சொன்ன சபையில் இருக்க மாட்டாங்க. நீ இப்படி செய்வானேன். A pastor cannot ask that. ஒரு ஊழியம் அப்படி கேட்க முடியாது. அதுல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அன்பானுடைய 1 சாமுவேல் 3:14 அந்த வார்த்தை சொல்லுகிறேன். ஏன் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்க நிவர்த்தி ஆவதில்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க அந்த ஊழியத்துக்கு காணி கொடுத்தா இந்த ஊழியத்துக்கு காணி கொடுத்தா அந்த உபாசபத்துக்கு போன இந்த உபாசபத்துக்கு போனா திருமதி சொல்லுகிறது ஒரு நாளும் ஒருபோதும் ஒரு நாளும் அது நிவர்த்தி ஆகாது. மிஸ்டேக். பாவங்களை மன்னிக்கிறவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், தயவுள்ளவர். தேவன் தந்த வாய்ப்பு, தேவன் தந்த நேரம், தேவன் தந்த சமயம், தேவன் தந்த அந்த ஆசீர்வாதங்கள் சொல்லுகிறது அன்பானுடைய அந்த முழு குடும்பத்துக்கே சாபம். ஏலியின் குடும்பத்தார் தவறு செய்தது பிள்ளைகள். அங்கே ஏலியின் குடும்பத்தார் ஒரு நபர் தவறு பண்ணார். ஆனால் வேதம் சொல்லும் போது ஏலியின் குடும்பத்தார். அடுத்த வார்த்தை அந்த ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தி ஆவதில்லை. எத்தனை உபவாசத்துக்கு போனாலும் எவ்வளவு உபவாசம் நான் நிறைய பேரை பார்த்துட்ட வாழ்க்கையில. மனைவி துரோகம் பண்ணிட்டு இரவெல்லாம் ஜபிக்கிறார்கள். எனவேதான் மல்கியா சொல்லப்பட்டிருக்கிறது. மல்கியா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர் மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டார். ஆனால் அழுகையினாலும் பெருமொச்சிக்கினாலும் அவர் இவருடைய பலிபீடத்தை நிரப்புகிறார். தேவன் சொல்றார் நான் அதை மதியேன். மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல அவர் அதை மதிப்பதில்லை. ஏன்னா தன் மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டார். அடுத்த வார்த்தை போட்டிருக்குது அங்கே 2ஆம் தர்மம் செய்து கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சிக்கால் நிரப்புகிறார். ஆகையால் இனி காணிக்கையை மதியார், அதை பிரியமா ஏற்றுக்கொள்ள மாட்டார். இது கூட ஆசாரியர் சொல்லப்பட்ட வார்த்தை. மல்கியா 2:1 ஆசாரியர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார், அங்கீகரிக்க மாட்டார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, பி அவேர் ஆஃப் இட். இங்கே நான் சொல்லப்பட்ட வார்த்தை அது இதைத்தான் தாவீது செய்தான். அதாவது நீ இப்படி செய்வானே என்று அவனை ஒரு காலம் கடிந்து கொள்ளவில்லை. அவன் மிகவும் அழகுள்ளவனாய் இருந்தான். அப்சலோமுக்கு பிறகு அவனுடைய தாய் அவனை பெற்றாள். அவன் பெயர் அதோனியா. இங்கே நான் சொல்ல வந்த வார்த்தை அன்பான தேவ பிள்ளைகளே கவனிகள். சரியான நேரத்தில் சரியான காரியங்கள் செய்யாவிட்டால் கண்ணீர், துக்கம், வேதனை, அழுகை, புலம்பல். அடுத்த குறிப்பு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் நினைவு கூற வேண்டியது என்னவென்றால் வாட் வி ஹேவ் டு ரிமெம்பர். நினைவு கூற வேண்டிய ஒரு 4 காரியங்கள். நம்பர் 1, இளம் பிராயத்திலே உங்கள் பிள்ளைகளை நீங்கள் திருத்துங்கள். இளம் பிராயத்திலே அவர் தவறு செய்கிறார் என்று தெரிந்தும் நீங்கள் அதை கண்டுகொள்ளாவிட்டால் அன்பானவர்களே உங்களுடைய வாழ்க்கை மோசமாயிருக்கும். எனவேதான் அவர் தவறான பாதையில போகிறாள். எல்லாரும் சொல்றாங்க அவன் தெரிஞ்சிருவான், புத்தி தெரிஞ்சிருவான், பெரியவனாகும் போது மாறுவான். இல்லை, 5 விளையாதது 50 விளையாது. இப்பவே அதற்குரிய காரியங்களை சொல்லுங்க. எல்லா பெற்றோர் தயவாக இதை கேட்க வேண்டும். சொன்னேன், முளையிலே கிள்ளி எறியாவிட்டால் பின்னால் அது மரமாகும். அதுக்கு கோடரி தேவை, ஆட்கள் தேவை, நேரம் தேவை, அது காசு கொடுத்தா வெட்டணும். எனவே திரும்ப சொல்லுகிறேன், இந்த நாளில தேவன் தந்த வாய்ப்பு, தேவன் தந்த சந்தர்ப்பங்கள், நீங்கள் அதை விட்டுவிட வேண்டாம். நினைவு கூற வேண்டிய முதல் காரியங்கள் தேவன் தந்த அந்த வாய்ப்புகளை, தேவன் தந்த சந்தர்ப்பங்களை. 2வது குறிப்பு என்ன நான் சொல்ல வேண்டிய இன்னொரு வாசலுங்கிற கவனியங்கள். அதே வேளையில பிள்ளைகளை அதாவது ரொம்ப அதிகமா பாரப்படுத்தவும் கூடாது. வேதம் சொல்லுகிற கொலோசியர் 3:21 பிதாக்களே உங்கள் பிள்ளைகளற்று போகாதபடிக்கு அவர்களை கோபமூட்டாதிருங்கள். சமநிலை பிரமாணம். திருத்துங்கள், அன்போடு கூட, ஜபத்தோடு கூட, தேவனுடைய வார்த்தையோடு கூட. திடமற்று போகாதபடிக்கு அவர்களை, சொல்லப்பட்ட வார்த்தை டோன்ட் டிஸ்கரேஜ் மச். அதாவது நீங்க ரொம்ப கண்டிப்பா இருக்கிறாங்க. எவ்வளவு கண்டிப்பா இருந்தும் அவன் சரியா இல்லை. அதிக கண்டிப்பும் தவறு,
அதிக செல்லமும் தவறு. சமநிலை பிரமாணமாய் கவனிங்க. பெற்றோர்கள் அதாவது பிள்ளைகள் அவர் தமிழில் சொல்லப்பட்ட வார்த்தை, அவர்கள் திடனற்று போகாதபடி அவர்களை கோபப்படுத்தாதிருங்கள். பிள்ளைகள் அதிகமாய் பாழாக்கப்படுவது அது எப்படியான அன்பு? அன்பு செலுத்த வேண்டும், ஆனால் சரியான ஒரு அன்பு. இரண்டாம் குறிப்பு, எதை செய்தாலும் அதை உண்மையாய் செய்யுங்கள், உலகத்துக்காக அல்ல. அதாவது do it with earnestness. அங்கே சொல்ல வந்த வார்த்தை, ஏழி உண்மையாய் செய்திருந்தால் கர்த்தர் கனம் பண்ணியிருப்பார். எல்லாம் முடிந்த பிறகு அல்ல. அந்த வார்த்தையை நான் இப்படி கேட்கிறேன், ஜனங்கள் சொல்லுகிறார்கள், திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் உண்மையா செய்து பாருங்கள், தேவன் உடைய ஜனத்தை கனம் பண்ணுவார், உடைய வார்த்தையை கனம் பண்ணுவார், உடைய கிரியைகளை கனம் பண்ணுவார், உடைய பாரங்களை கர்த்தர் கனம் பண்ணுவார். ஏலியின் காரியத்தில் நடந்த இன்னொரு துக்கமான காரியம், அன்பானவர்களே, அதாவது your correction should be individual, not collective. நீ அந்த வார்த்தையை படிச்சு பாருங்களேன். இப்படி கேட்கிறேன், இது நல்லதல்ல, இதை கவனிங்கள். தனிப்பட்ட ரீதியிலே சொல்ல வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அதாவது ஸ்பீக் இண்டிவிஜுவலி, தனிப்பட்ட ரீதியில் அவனோடு பேசுங்க. பொதுவாக பேசுவது வேறு, தனியாக பேசுவது வேறு. இன்றைக்கு அன்பானவர்களே, அவர்களுக்கு முகத்துக்கு நேரே பேசுங்கள். 1 சாமுவேல் 2:23 சொல்லப்பட்ட இன்னொரு கருத்து என்னவென்றால், உங்களுடைய வார்த்தைகள் அன்பினாலும் ஜெபத்தினாலும் சாரமேற்றப்பட்டா இருக்கட்டும். அவன் சொல்லுகிற அந்த வார்த்தை, இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதென்ன, ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லா நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். அன்பானவர்களே, ஜனங்கள் சொல்வதற்கு முன்பதாகவே ஒரு தகப்பை அறிந்திருக்க வேண்டும். பர்சனல் கான்டாக்ட். சொல்லுகிறேன், ஜனங்கள் சொல்லுவதை ஜனங்கள் சொல்றதுக்கு முன்னாலேயே உங்களுக்கு தெரியணும். இது தெரியாம எப்படி இருக்க முடியும்? இந்த நியாய புஸ்தகத்துல கேவனான தீர்க்கதரிசி இருந்தான், அந்த ஊர்ல இன்னொரு வாழ்வு தீர்க்கதரிசி இருந்தான். ஆனா கேவனான தீர்க்கதரிசி ஒண்ணுமே தெரியாது. இந்த வார்த்தை சொல்ற, ஜனங்கள் சொல்வது அல்ல, யூ மஸ்ட் நோ வாட் இஸ் கோயிங் ஆன். உங்க பிள்ளை என்ன நடக்குது, அடுத்தவன் சொல்லி அல்ல. as a parents உங்களுக்கே தெரியணும். அடுத்தவன் சொல்லி தெரியுது பெற்றோருடைய கடமை அல்ல. யூ மஸ்ட் நோ அபவுட் யுவர் சில்ட்ரன். உங்க பிள்ளைகளை குறித்த சரியான ஒரு தெளிவு, சரியான வெளிச்சம். அன்பானவர்களே, இங்கே அதாவது இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். அதாவது பாவத்தை இன்னைக்கு அனைவருக்கு பாவத்தினுடைய பின்விளைவுகளை சொல்லிக் கொடுக்கிறோம், ஆனால் பாவத்தை குறித்த அந்த விளக்க சொல்லுவதில்லை. என் வார்த்தைகளை கவனியுங்கள். பாவத்தினால் உண்டாகிற பின்விளைவுகளை we speak about the consequences, ஆனால் அந்த பாவம் என்ன செய்யும் என்பதை சொல்லித்தாருங்கள். இது பண்ண நடக்கும், வாழ்க்கை மோசமாயிடும், அதை சொல்லிக் கொடுக்கிறோம். அதை அவன் சொல்றா, நான் மேரேஜ் பண்ணுவேன், ஆனால் அது எத்தன்மை உடையது என்று சொல்லித்தாருங்கள். பாவம் எத்தன்மை உடையது, அது எவ்வளவு வலிமையானது, அது என்னவெல்லாம் செய்யும். அதாவது பின்விளைவுகளை சொல்வதை விட அந்த பாவத்தின் தன்மையை சொல்லித்தாருங்கள். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதாவது the sense of the sin, அந்த பாவத்தினுடைய அந்த வலிமை, அது என்னவெல்லாம் செய்யும், அது யாரெல்லாம் ஒண்ணுமில்லமாக்கி இருக்குது, அவனுடைய பின்விளைவை சொல்ல வேண்டாம். இதுல பாதிக்கப்பட்டவர் எத்தனை ஒன்றும் இல்லாமல் போனார்கள், குடும்பங்கள் சீரழிந்தது, சின்ன பின்னமானது. இதை சொல்லித்தாருங்கள். இதைத்தான் 1 சாமுவேல் 2:24 சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தருடைய ஜனங்கள் மீது நடப்பதற்கு நீங்களே காரணமா இருக்கிறீர்கள். கர்த்தருடைய ஜனங்கள் மீது நடப்பதற்கு அது என்ன செய்ய தெரியுமா? உங்களுக்கு எடுக்கும், அநேகருக்கு எடுக்கும். நான் சொல்லுகிற அந்த வார்த்தையை குறித்து கொள்ள அன்பா கேட்கிறேன். பாவத்தின் விளைவுகளை சொல்வதை விட அந்த பாவத்தின் தன்மையை சொல்லுங்கள். அது எத்தன்மை உடையது, விடாது. அதை சிக்கி கொண்டான். நிறைய பேரு பாருங்க, வெளியே வர முடியல. தவறான வாழ்க்கை, தவறான காரியங்கள், ஏதோ ஒன்று, ஒரு புகைப்பிடித்தல், ஒரு சின்ன ஏதோ ஒரு காரியங்கள், அந்தரங்க உறவுகள், ஏதோ ஒரு தவறான பழக்கங்கள், வெளியே வர முடியல. சபைக்கு தான் போறாரு, ஊழியன் ஜெபிக்கிறார், மனைவி ஜெபிக்கிறாங்க, ஆனா வெளியே வர முடியல. ஏன்னா அவருக்கு அந்த பாவத்தினுடைய தன்மை தெரியல. சென்ஸ் அந்த பாவத்தினுடைய அந்த தன்மை திரும்ப
இன்னைக்கு நிறைய பேருடைய காரியங்கள் என்னவென்றால், முதலாவது உங்களுக்கே அந்த தெளிவு தேவை. பாவத்தை குறித்த தெளிவு, பாவத்தை குறித்த சரியான ஒரு வெளிச்சம், பாவத்தை குறித்த புரிந்து கொள்ளல் உங்களுக்கே தெரியாவிட்டால் பிள்ளைகளுக்கு தெரியாது. இந்த செய்தியிலிருந்து ஆவியானவரோடு சொல்ல விரும்புகிற சத்தியம் என்னவென்றால், நாம் நினைவிலே கொள்ள வேண்டிய சில கருத்துக்கள் என்னவென்றால், போதுமான அளவுக்கு நாம் முயற்சி செய்யவில்லை என்பதுதான் அர்த்தம். இங்கே ஏலியின் குமாருடைய பாவத்திற்கு என்ன காரணம் என்றால், அதாவது போதுமான அளவுக்கு நாம் ஜெபிக்கவில்லை, போதுமான அளவுக்கு அவளை கண்டிக்கவில்லை, போதுமான அளவுக்கு அவரை உணர்த்தவில்லை. அது இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இது தாவீதை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. தாவீது வழி தப்பி போன போது, தவறு செய்யும் போது, நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன் என்றான். அந்த வார்த்தையை கவனியுங்கள். நீயே அந்த மனுஷன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை சொல்வதற்கு ஒரு தைரியம் தேவை. அன்பானவர்களே, ஒரு அரசன், இவன் சாதாரண ஒரு குடிமகன், தீர்க்கதரிசி தான், இருந்தாலும் நீயே அந்த மனுஷன் என்று சொல்வதற்கான ஒரு தைரியம், அப்படிப்பட்டதானே ஒரு தேவ பலன், அந்த வைராக்கியம் தேவை. நீயே அந்த மனுஷன். இன்றைக்கு நம்முடைய அனைவருடைய செய்தியிலும் நம்முடைய குடும்பங்களிலேயும் போதுமான அளவுக்கு நாம் பிள்ளைகளை கண்டிக்கவில்லை என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். 2வது, போதுமான அளவுக்கு ஜெபம் பண்ணவில்லை என்றும் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஜெபிக்க வேண்டிய விதத்தில் ஜெபம், போதுமான அளவுக்கு ஜெபம். 2வது முயற்சி. இந்த ஜெபமும் முயற்சியும் நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகளை பாவத்திலிருந்து விடுவிக்கும். நான் சொல்கிற வார்த்தை கவனிங்கள். வெறும் ஜெபம் மட்டுமல்ல, முயற்சி. இன்றைக்கு அநேகர் சொல்கிறார், நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஜெபிக்கிறது நல்லது, ஆனால் அந்த எஃபர்ட்ஸ், அந்த பிள்ளையை நடத்த வேண்டிய வழி, அதற்கான காரியங்கள், அதாவிட்டால் கண்டிக்க வேண்டிய விதத்தில் கண்டித்து பேசுவது. இப்போ நான் சொன்னது போல, நீயே அந்த மனுஷன். இன்றைக்கு நாம் பிள்ளைகளை கண்டிக்க பயப்படுகிறோம், பல காரணங்கள். இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் தற்கொலை, அப்படிதான் ஜெயித்தால் தைரியம் வருகிறது. தாய் கண்டித்தனாலே பிள்ளை தற்கொலை, கணவன் கண்டித்தனாலே மனைவி தற்கொலை. இது உலக பிரகாரமான, இது சத்துருனுடைய மிகப்பெரிய சூழ்ச்சி. என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளையே, கரெக்ட் இவர் சில்ட்ரன் வித் ப்ரேயர் அண்ட் வித் போல்ட்னஸ். உங்கள் பிள்ளைகளை ஜெபத்தோடும் அந்த பாரத்தோடும் அவர்களை நீங்கள் பயிற்சியுங்கள், போதியுங்கள். நிச்சயமாக உங்கள் ஜெபமும் உங்களுடைய அந்த பாரமும் தேவன் நிச்சயமாய் பதில் செய்வார். இன்னொன்று நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு சத்தியம் என்னவென்றால், போதுமான அளவுக்கு சிக்ஷை இல்லை என்பதுதான். கண்டிப்பு வேண்டும், அந்த சாஸ்டைன்மெண்ட் என்று சொல்வார்கள். ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்கிறது, தான் சிநேகிக்கிற பிள்ளைகளை அவர் சிக்ஷிக்கிறார். அதுக்கு அடிக்கணும் சொல்ல விரும்பவில்லை. அந்த பிள்ளைக்கு போதுமான சிக்ஷை தேவை. அதாவது எப்படிலாம் ஜெபம் பண்ணுங்க, ஆலோசனை சொல்லுங்க, அதே வேளையில அந்த சிக்ஷை அவசியம். கொஞ்ச நாள் நீங்க மன உறுதியா இருங்க. அவனுடைய அழுகை உங்களை வேதனைப்படுத்தும். இன்றைக்கு பாருங்களேன், இந்த திருமணங்கள்லாம் தவறான திருமணம், தவறான உறவுகள். ஏதோ மகள் அழுகிறாள், அது ஒரு மிரட்டல், நான் தற்கொலை பண்ணிப்பேன், செத்துருவேன். அது எந்த தாய்க்கு வேதனை தான். ஆனால் ஒன்று நினைக்கணும், பின்னால் வருகிற விளைவுகளை விட இது பரவாயில்லை. அது தற்கொலை பண்ண சொல்லவில்லை. நீங்கள் உங்கள் ஜெபம், உங்களுடைய பாரம், நிச்சயமாய் தேவன் உங்களை ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். நான் ஆரம்பம் சொன்னேன், போதும்.
எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.